கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பாருங்கள், பவுல் இங்கே அழகாக கலக்கமடைந்த மக்களுக்கு கலக்கத்தை போக்கி தான் ஒரு தலைவன் என்பதை வெளியரங்கமாக்குகிறார். ஆறுதல் வேண்டி நிற்கிற ஒரு பெரிய கூட்டம் அங்கே பாருங்கள். 9வது வசனத்துல, ஐத்திகு என்னும் பேர் கொண்ட வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டான். அந்த பிரசங்கம் ஒரு நீண்ட நெடிய பிரசங்கம். ஆகவே இந்த நீண்ட நெடிய பிரசங்கத்தை கேட்ட பொழுது நல்ல தூக்கம் வந்து விட்டது. அவன் தூங்கி விட்டான். தூக்க கலக்கத்திலே அவன் கீழே விழுந்து விட்டான். வந்து பார்த்தார்கள், அவன் மரித்தவனாய் கண்டார்கள். இதை கேள்விப்பட்ட இந்த பவுல் தானும் கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்கிற எண்ணங்களோடு கூட அவன் மேல் விழுந்து அவன் சொல்லுகிறான், இவனுக்குள் உயிர் இருக்கிறது என்று சொல்லி. மக்கள் சொன்னார்கள், அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி, இறந்து விட்டான் என்று சொல்லி, மரித்தவனாய் எடுக்கப்பட்டான் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. மரித்தவனாய் எடுக்கப்பட்டவனை பார்த்து பவுல் சொல்லுகிறது, இவனுக்குள் உயிர் இருக்கிறது. பாருங்கள், இழப்பு என்று சொன்னால் அது துக்கம் தான், அதிலே மாற்றமில்லை. அங்கே அத்தனை பேருக்கும் ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கும், மாற்றமில்லை. ஆனால் அந்த சங்கடத்தை போக்குகிறவனாக இறை தொடுதலுக்கு பவுல் அர்ப்பணிக்கிறார். இறை தொடுதலுக்கு பவுல் அர்ப்பணிக்கிறார். இறை தொடுதல் வாழ்வு நிலை அனைத்தையும் மாற்றி அமைக்கும் என்பதில் மாற்றமில்லை. Being a leader, we must look forward with compassion. பவுல் அதைத்தான் செய்தார். அவன் சுகம் பெற வேண்டும், அவன் உயிர் பெற வேண்டும், அவனுக்குள் உயிர் இருக்கிறது. இந்த மக்களுக்கு அது ஒரு சாட்சி என்பதை அவர் அங்கே செயல்படுத்தினார். His care restored the life. அவருடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை, பாதுகாப்பை, வெற்றியை தந்தது. அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கு தலைவர்களாய் இருக்கிறவர்கள், when we are holding the leadership, are we filled with compassion, filled with care, bringing to the people in restoration? அதை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், சிந்திப்போம் என்று சொன்னால், அதை ஆண்டவருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், தலைமைத்துவம் மகத்துவங்களையும் மாண்பையும் இறை பண்பையும் நிரூபிக்கும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த தேசத்திலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற தலைவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தலைவர்கள் தங்களுடைய தலைமை பண்புகளை காத்து கொண்டு இரக்கத்தோடும் அக்கறையோடும் மீட்பின் பணிகளோடும் தங்களை அர்ப்பணித்து நிறைவேற்ற உதவி செய்வீராக. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஐதீக வாழ்க்கையிலே கர்த்தாவே, பவுலை கொண்டு நீர் காண்பித்த அடையாளத்திற்காய் ஸ்தோத்திரம். அதே அடையாளங்களை இன்றைக்கும் காண்பியும் ஆசீர்வதியும். சங்கடத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீர் ஆறுதலின் தகப்பனாயிருந்து ஆற்றி தேற்றும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல பிதாவே, ஆமென்.